சாதாரண நீர்க்கட்டியிலிருந்து கேன்சர் வரைக்கும் வாய்ப்பு எங்கேஜில் கூட வரலாம். வயிற்றின் சைடு பகுதியில் வலி இருக்கலாம், சிறுநீரகத்தில் ரத்தம் வரலாம், அப்புறம் சிறுநீர் கழிப்பதில் நிறையா கட்டி மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி நிறையா அதில் போர்னா கேன்சருக்கான அறிகுறிகள் இருக்கிறதுனால அதுக்கு எனி கட்டி சிறுநீரகத்தில் வருதுன்னா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம மேனேஜ் பண்ணணும். சிறுநீரக கட்டிங்கிறது சாதாரண நீர்க்கட்டியிலிருந்து கேன்சர் வரைக்கும் வாய்ப்புகள் உண்டு. சாதாரண நீர்க்கட்டிங்கிறது நிறைய பேஷண்ட்ஸ் காமனாக வருது. ஒரு ஓல்டு ஏஜில் வர்ற காமனான கட்டி எங்கேஜில் கூட வரலாம். அது இயற்கையிலேயே கன்ஜெனிட்டல் இருக்கும், அதாவது பூர்வீகத்திலேயே வரலாம், இல்லைன்னா அக்யூர்டு, இது வளர கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி நீர்க்கட்டிகள் பற்றி பயப்பட தேவையில்லை. ஆனால் மற்ற கட்டிகள், அதாவது கேன்சர் கட்டி சிறுநீரகத்தில் வந்தால் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஐடியல் டயத்தில் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி சர்ஜரி பண்ணால் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அதை எப்படி டயக்னோஸ் பண்ணலாம்னா, அவங்களோட தொந்தரவு யூஸ்வலாக சிறுநீரக கட்டியில் தொந்தரவு ஒன்றும் பெருசாக இருக்காது. எப்போ கண்டுபிடிப்போம்னா, மோஸ்ட்லி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அந்த மாதிரி ரொட்டீனாக ஸ்கேன் பண்ணும்போதோ இல்லை மற்ற எதுக்காக ஸ்கேன் பண்ணும்போதோ அந்த டயத்தில் கண்டுபிடிக்கிறது தான் காமன். அது தவிர தொந்தரவு என்னென்ன தொந்தரவு இருக்கலாம்னா, வயிற்றின் சைடு பகுதியில் வலி இருக்கலாம், சிறுநீரகத்தில் ரத்தம் வரலாம், அப்புறம் சிறுநீர் கழிப்பதில் நிறையா கட்டி மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது மோஸ்ட்லி அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் வரும். ஸோ அதனால் யூஸ்வலாக இனிஷியல் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறது ரொட்டீன் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது தான் யூஸ்வலாக கண்டுபிடிக்கும். ஸோ அதில் கண்டுபிடிக்கும் போது ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சுன்னா ஈஸியாக சரி பண்ணி அதை நார்மல் ஸ்டேஜுக்கு பேஷண்ட் கொண்டு வந்துடலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸ்கேன்லேயே அல்ட்ராசவுண்ட், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ நிறைய வகைகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் சிறுநீரக டாக்டர் பார்க்கும்போது அவங்க அறிவுறுத்தலின்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். இந்த டயக்னோஸ் பண்ணுறதுக்கு எப்படி மேனேஜ் பண்ணுறது? இந்த சிம்பிள் நீர்க்கட்டி அப்படின்னு வருதுன்னா நீங்கள் ஒரே பண்ண தேவையில்லை. அது மோஸ்ட்லி அதில் 4 ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜை பொறுத்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஸ்டேஜ் 1, 2னா ஃபாலோ, 3, 4னா அதை ஆக்டிவாக மேனேஜ் பண்ணணும். அதில் 4னா கேன்சருக்கான அறிகுறிகள் இருக்கிறதுனால அதுக்கு ஆப்ரேஷன் தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். அது நீங்கள் யூராலஜிஸ்ட் பார்க்கும்போது அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அது தவிர நீர்க்கட்டி தவிர மற்ற எனி கிட்னியில் இருக்குன்னா அதை உடனே சிறுநீரக டாக்டர், அதாவது யூராலஜிஸ்ட்டை பார்த்து ஆக்டிவாக மேனேஜ் பண்ணணும். இந்த ஃபார்ம் ஆஃப் அது எப்படி இருக்கலாம்னா, ஆப்ரேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி அது ஒரு வாரம் கட்டினா ட்ரீட்மெண்ட் ஆன்டிபயோட்டிக்கில் வரலாம். சில பேஷண்ட்டுக்கு டிபினால கூட கட்டி வரும், அவங்களுக்கான டிபி மாத்திரை ஸ்டார்ட் பண்ணி சரி பண்ணலாம். ஸோ எனி கட்டி சிறுநீரகத்தில் வருதுன்னா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம மேனேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்ண தவிர ரெகுலர் ஃபாலோ, ஒரு சில கட்டிகளுக்கு ரெகுலர் ஃபாலோ அட்வைஸ் பண்ணுவோம். அந்த ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம். அதை பற்றி நீங்கள் ஒரே பண்ண தேவையில்லை. சிறுநீரகத்தில் கட்டி வருதுன்னு பயப்பட தேவையில்லை. அதுக்கான ஐடியல் டயத்தில் சிறுநீரக டாக்டர் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணலாம்.